अभयं सर्वभूतेभ्यो ददामि
அப்படின்றதால இது கடற்கரை வார்த்தை. ஒரு சிஷ்யர் பட்டர்ன்றதான ஆச்சாரியன் கிட்ட இந்த மாதிரி கேட்டதான என்ன எனக்கு ஏதாவது ஒரு நல்ல உபதேசம் பண்ணுவோம் அப்படின்றதான், பிராக்டிக்கலா இருக்கணும், எனக்கு கவலையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்ன்றதான். கடற்கரை வெளியே நினைக்கிறோம் அப்படின்றதான். கடற்கரை வெளியே பீச்சை நினைச்சுக்கோங்க அப்படின்றதான். என்ன பீச்சுன்னா எல்லா பீச்சும் இல்லை. திருப்புல்லானியில அன்னைக்கு ராமன் வான சைன்யத்தோட விபீஷ்ண சரணாகதி அபயம் கொடுத்தார். அந்த பெருமாள் எப்படியும் சரணாகதி பண்ணிட்டாங்க, நம்மளை காப்பாற்றுவாருன்னு அந்த வார்த்தையை நம்புவோம். இன்னொன்று என்னன்னு கேட்டா, அந்த பீச்சில் ராத்திரி குரங்கெல்லாம் கோடிக்கணக்கான குரங்கெல்லாம் தூங்கிருந்துதான். சண்டைக்கு போது எனிமிகிட்டேருந்து எப்பவும் உஷாரா இருக்கணும் இல்லை. அப்போ யாரை நம்பி இதெல்லாம் தூங்கிருந்ததுன்னு கேட்டா, ராமனும் லட்சுமணனும் இந்த குரங்கெல்லாம் காவல் காத்தாங்க ராத்திரியெல்லாம். அதனால நீ தூங்கிட்டு பெருமாள் உன்னை காப்பாற்றுவார். அந்த பெருமாள் நீங்க எப்படி அந்த கடற்கரையில வானர சைன்யத்தெல்லாம் காப்பாற்றினாலும் தூங்காமல், அதே மாதிரியாக நம்மளையும் காப்பாற்றுவார் அப்படின்றதாக நினைச்சிருந்தோம். நமக்கு மனசுல நம்பிக்கையும் தைரியமும் வரும் அப்படின்றதாக பெருமாள் இருக்கார் அப்படின்றதாக. அது இந்த பாசத்தில் பெருமாள் அன்னைக்கு இருந்தார் ராமாவதாரத்துல, இன்னைக்கு இருக்காரா? இன்னைக்கு பாசனத்துல சொல்ற நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு எல்லாத்துலயும் இருக்கேன்றதா, எல்லா இடத்துலயும் இருக்கேன் அப்படின்றதாக அவர் சொல்றார். இன்னைக்கு பாசனம் அதுதான் தேர்தத்தின் வார்த்தை அப்படின்றதாக சொல்லி குருக்ஷேத்திரத்துல தேர்ல உட்கார்ந்து பெருமாள் கீதோபதேசம் பண்ணார், தர்மஸ்லோகத்தை உபதேசம் பண்ணார். அதை நினைச்சுக்கோ, சர்வதர்மான் பரித்தேத்திய மாமேகம் சரணம் பிரஜா அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சாஹான்னு. அப்படி இந்த மாதிரியான அவ சொல்றா, சீரிய சிங்காசனத்திலிருந்து, இந்த சிங்காசனம் இருக்க அது சீரியது, மிகவும் உயர்ந்தது, அனுகிரகம் பண்ணக்கூடியது. என்னன்னு கேட்டா, வழக்கமா சொல்வா எல்லாரும் சிம்மாசனத்துல இருந்து சொன்னால்தான் உத்தரவானது பலிக்கும்ன்றதான அந்த மாதிரின்றது ஒரு அர்த்தம் இருந்தாலும், பெருமாள் அந்த ஆதிசேஷன்றதான சிம்மாசனத்துல இருந்தாருனாங்க அங்க என்ன அர்த்தம் கேட்டா, இந்த அணுவா இருக்கிறதான ஜீவன் போறாமல் வைகுண்டத்துக்கு, வைகுண்டத்துக்கு போச்சு ஜீவன் எப்படி இருக்கான்னு கேட்டா அணு ரொம்ப சின்னது, இருக்கிறதுலயே சின்னது ஜீவன் தான். அதனால்தான் அதை எதாலையும் டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு ரீசன் சொல்றார் கீதையில. அச்சேத்யோகம் அதாத்யோகம் அக்லேத்யோ அசோஷியா நித்திய சர்வகத ஸ்தானமோ அஜலோயம் சனாதனா. இதை எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, உலர்த்த முடியாது, இது பண்ண முடியாது, வெட்ட முடியாதுன்றதான இதெல்லாம் சொல்றேன். ஏன்னு கேட்டா இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்மால். ஒன்றை டிஸ்ட்ராய் பண்ணணும்னாக்க 100 ஐட்டம் அதுக்குள்ள பேஸ் பண்ணணும். எதர் பை இந்த மாதிரி ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இல்லை ஃபயரோ வாட்டரோ இது ஏரோ ஏதாவது ஒன்று உள்ள போய் தான் டிஸ்ட்ராய் பண்ண முடியும், ஸ்பிளிட் பண்ணணும். அது இது பண்ண ஆத்மான்றது ரொம்ப சின்னதுன்னு வேகம் சொல்லுது, அவ்வளோ சின்னதாக. அதனால என்னன்னா பிசிக்கலா எதுவும் இதை பிஎஸ் பண்ண முடியாது. பிஎஸ் பண்ண முடியாததுனால இது அப்படியே இருக்கும். ஆத்மா நித்தியம் அப்படின்றதான சொல்லி இந்த மாதிரியான அது ஒரு காரணத்தை சொல்றார் கீதையில சொல்லு. அப்ப எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்ல வரோம்னா, இந்த கான்டெக்ஸ்ட்ல ஆத்மா இத்துணுண்டா இருக்கு, இத்துணுண்டா இருக்கிற இந்த ஆத்மாவுக்கு பெருமாள் வைகுண்டத்துக்கு வந்த உடனே என்ன பண்றாருன்னா, வாடான்னு சொல்லி தன்னுடைய மடியில உட்காந்து வச்சுட்டு தனக்கு சமானமான ஆனந்தத்தையும் ஞானத்தையும் பெருமாள் அதுக்கு கொடுக்குறார் அப்படின்னா, அப்ப எவ்வளவு ரொம்ப சாதாரணமா இருக்கிறவங்களை பார்த்தாக்க நம்ம இக்னோர் பண்ணுவோம். ஆனா சீரிய சிங்காசனத்துல பெருமாள் இருக்கிறதுனால என்ன பண்றாருன்னு கேட்டாங்க, திருமூன்று பொடியா இருக்கிற ஆத்மா வந்தாலும் நேற்று வரைக்கும் இவன் கர்மாவோட சேர்ந்து இவனுக்கு நிறைய தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் பெருமாள் அவனுக்கு தனக்கு சமமான ஆனந்தத்தை கொடுக்கிறான். சீரிய சிங்காசனம். அதனால அந்த சிங்காசனத்துல இருந்து எனக்கு அருள் பண்ண வேண்டும். பெருமாள் கேட்கிறார், யாருக்கு சொன்னார்கள், அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே, எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம் பாவான்னு சொன்னேன். அந்த பாசுரத்துல அந்த அங்கன்மா ஞானத்திலிருந்து நாங்க அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டியிருக்கிறேன், நாங்க வேற இடம் இல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை, நீதான் கதின்றதாக சொல்லி அப்படி வந்தோம். எங்களுக்கு யாருமே இல்லாமல் அகதிகளாக வந்தோம்
அப்படின்றதான சொன்னான். அதுக்கு பெருமாளுக்கு பொறுக்கலையா. இவெல்லாம் தங்களை இந்த பெண்கள்லாம் என்ன சொல்லியிருக்கா முந்தின பாசுரத்துல, நாங்கள்லாம் அகதிகள், போக்கிடம் இல்லாமல் வந்தோம், ரெஃப்யூஜிஸ் அப்படின்றதாங்க. அப்ப நீங்கள்லாம் எப்படி உங்களை ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லிக்கலாம்னு கிருஷ்ணன் தெரியுது. ஏன் சொல்லிக்கூடாதுன்னா, நபினை பிராட்டியை சேர்ந்தவர்கள் நீங்கள்லாம் தாயார் கோஷ்டியை சேர்ந்தவர்களாக இருந்துச்சு, நீங்க எப்படி அகதிகள் ஆகுது? அது நீங்க உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் நானே பண்ணுவேன் அப்படின்றதாக. அதனால நீங்கள் அகதிகளே இல்லை அப்படின்றதாக. எப்படி இந்த மாதிரி சொல்லலாம்னு அது பெருமாள் சொன்னாராம். அதுக்கப்புறம் என்ன வரணும்னு கேட்டார். எழுந்திருந்து 4 அடி எங்களுக்கு ஒரு நடையழகை காட்ட வேண்டும். அந்த நடையழகை காட்டி பிறகு சீரிய சிங்காசனத்திலிருந்து நாங்க என்ன காரியத்துக்காக வந்திருக்கோம்ன்றத கேட்டருள வேண்டும்ன்றதாக. என்ன காரியம்ன்றத உட்கார்ந்த கூட சொல்ல மாட்டார். 29வது பாசுரத்துல தான் இன்றை பறை கொள்வான் அன்றான் கோவிந்தா என்றைக்கும் 7 பிறவிக்கும் முதனோடு சுற்றோமையாகவும் உமக்கே நாம் ஆட்சியோம்ன்றதுதான் நாங்கள் கேட்கிறோம். அதை அன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கே சொல்ல மாட்டோம். முதல்ல சிங்காசனத்துல உட்காரு அப்படின்றதாக. அது நடையழக பார்க்கணும் அப்படின்றதாக. அப்போ இது இப்படி நபினை பிராட்டியுடையதான கோஷ்டியை சேர்ந்தவர்களான நீங்கள் யாருமே இல்லைன்னு சொல்றதுங்கிறது தப்பு. அந்த மாதிரி சொல்லாதீங்க. பிராட்டியை சேர்ந்துட்டாங்க, பெருமாள் தானே ஓடி வந்து அனுகிரகம் பண்றார் அப்படின்றது. தாயார் கடாட்சம் பட்டுனாக்க எஸ்யாம் எஸ்யாம் திசிவிகரதே தேவி திருஷ்டி ஸ்துதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வதே சம்பதோதான்னு சொல்லி பிராட்டி எங்கெல்லாம் பார்க்கிறாளோ அங்கெல்லாம் அஷ்டைஸ்வரியமும் அப்படியே செழிக்கிறது இருந்ததாக. லங்கையிலேருந்து புஷ்பக விமானத்துல ராமனும் சீதையும் மற்றவாளோட சேர்ந்து அயோத்திக்கு திரும்பி வச்சு லங்கைக்கு மேல இருந்துதான் புஷ்பக விமானம். அங்கேருந்து பாருன்னு சொல்றார் பெருமாள். ஏரியல் வியூ ஒரு குளிர கடாட்சிக்கணும். எதுக்குன்னா இத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்டு வருத்தத்துல இருந்ததுனால லங்கைக்கு உன்னுடைய கடாட்சம் கிடைக்கல. இப்போ நம்மளுடைய பக்தனான விபீஷண ஆழ்வானிக்க ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றான். அவனுக்கு நீ உன்னுடையதான கடாட்சத்தினாலே லட்சுமி கடாட்சமும் அவனுக்கு வரும் அப்படின்றதான் சொல்லி மேலேருந்து தாயார சொல்றாரு. அப்ப என்ன, தாயாருடைய நபினை பிராட்டி தான் நீங்க என்னன்னு கேட்டாக்க மகாலட்சுமியா இருக்கா கிருஷ்ணாவதாரத்திலே. அப்படிப்பட்டதான நபினை பிராட்டியை சேர்ந்த நீங்கள் அகதிகள்னு சொல்லக்கூடாதுன்னு நம்மளுடைய குரு பரம்பரையில இதுக்கு ஒரு ஐதீகம் சொல்றார். கிடாம்பி ஆச்சான்னு சுவாமி எம்பெருமானாருக்கு அந்த மாதுகரம் சமர்ப்பிச்ச மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணவர். காலசேவம் பண்ணிட்டு வெறும் மடப்பள்ளி கைங்கரியம்ன்றது வேதாந்த உதயனன்றதாக அவருக்கு பட்டம் டைட்டில். வேதாந்தத்துக்கு இவர் ஒரு சூரியோதயம் போல இந்த கிடாம்பி ஆச்சான் அப்படின்னு அப்பேற்பட்டதான நாலேஜ் இருக்கிறது. பெரிய ஸ்தானம் அர்த்தம். 74 சிம்மாசனாதிபதிகள்ல ஒருத்தர். அவர் இதுக்கு போனார், திருமாலிரம் சோலைன்றதான கள்ளழகரை சேவிக்கிறதுக்கு போனார். அங்க போனாக்க பெருமாள் சொன்னாராம், எப்படி இருக்காரு இந்த மாதிரி வரலாம் எப்பேற்பட்ட மகான்றதுனால பெருமாள் சொன்னாராம், ஒரு ஸ்லோகம் என்னை பத்தி சொல்லுமே அப்படின்றதான பெருமாள் சொன்னார். அதுதான் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் இருக்கிறதான ஸ்பெஷாலிட்டின்றது. பெருமாள் அப்படி அவ கூட பேசுவார். அது சொன்னார். அவர் சொன்னார், அபராத சகசிரபாஜனம் பதிதம் பீம பவாத்மோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு. அகதிம் அகதியா வந்திருக்கேன் பெருமாளே, சுந்தரராஜ பெருமாளே. அனாதி காலமாக நிறைய அந்த சம்சாரத்துல இருக்கிறதுனால கர்மாவை சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் எப்படி கழிச்சு உன்னை அடைஞ்சு உனக்கு கைங்கரியம் பண்ண போறேன்னு தெரியலையே. அகதியா வந்திருக்கேன் அகதியா வந்திருக்கேன்றதாக அழகர் முன்னாடி சொன்னாராம். அழகர் சொன்னாரா, ஓ இது இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டார். ராமானுஜரை நம் ராமானுஜரை ஆசிரியித்த பின்பு அகதின்னு நீர் எப்படி சொல்லலாம்? ராமானுஜருக்கு நீர் சிஷ்யராயிட்டு, ராமானுஜரை சேர்ந்தவர்களுக்கு என்னுடையதான உபய விபூதியையும் ராமானுஜர் கிட்ட கொடுத்தாச்சு. அவர்கிட்ட வழக்காக இருந்து உபய விபூதியும் உடையவர்னு அவருக்கு திருநாமம். அதனால் அப்பேற்பட்டதான ஜெகதாச்சாரியனான ராமானுஜரை ஆசிரியத்து அவருக்கு சிஷ்யரான பின்பு
நான் அழகையும் பெண் சொல்லிக்கலாமா, சொல்லக்கூடாது. அப்போ அந்த ஆச்சாரியனுக்கு ராமானுஜருடையதான அந்த பெருமை, ராமானுஜ சம்பந்தம் வந்ததுன்னாக்கா எப்பேற்பட்டதான பாக்கியன்றதான அந்த விஷயத்தை சொன்னார். அவ்வளோ அந்த நம்மளுக்கு எல்லாமும் என்னன்னு கேட்டார், நம்மளும் இன்னைக்கு ராமானுஜ சம்பந்தத்தினாலே பகவானுடையதான இது கிருபைக்கு பாத்திரமாகும். முதலியாண்டான்றதான ஆச்சாரியன் ஒரு வாக்கியம் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டார், ஒரு மலையிலிருந்து ஒரு மலைக்கு தாவும் சிம்மத்தின் சரீரத்திலே இருக்கும் ஜந்துக்களை போல எம்பெருமானார் சம்சார அபிலங்கனம் பண்ண நாமும் அவர் குடத்துவங்காலே நாமும் உத்தீர்ணராகுதோம் அப்படின்றதாங்க. இது ஒரு 2 மவுண்டன் இருக்குது, நடுவில் ஒரு வேலி இருக்கும், ரிவர் போகும். அந்த மேலே ஹிமாலயஸ் எல்லாம் பார்க்கணும். அந்த 2த்துக்கும் ஆனால் என்னன்னாக்கா இங்கேருந்து இங்கே போக முடியாது. நடுவில் ஒரு 15 அடி 20 அடி கேப் இருக்கும். அண்ணன் பக்கம் திருப்பி விட்டு ஒரு மவுண்டன். சிங்கம் என்ன பண்ணும், இங்கேருந்து அங்கே ஜம்ப் அடிச்சு போகும். சிங்கம் போகிறதுன்னா அந்த சிங்கத்தின் மேல உட்கார்ந்ததாக ஒரு எறும்பும் அதுவும் போயிடும். இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போயிடும். இல்லைன்னா எறும்பு என்னைக்கு போய் சேரும், போகவே முடியாது. அப்படி அந்த ராமானுஜதான அந்த சிம்மத்தின் மேல உட்கார்ந்ததான எறும்பும் எஃபர்ட்லெஸ்ஸா அது அந்த மலையை தாண்டா போல நாமும் எம்பெருமானார்ந்ததான சிங்கம் இருக்காலும் அவருடைய திருவடி சம்பந்தத்தினாலே இந்த சம்சாரத்தை கடக்கிறோம் அப்படின்றதான. அதனால அப்படி எம்பெருமானாருடைய சம்பந்தம் இருக்குச்சு, நீங்க எப்படி அகதின்னு சொல்லிக்கலாம்னு சொன்னார். இதுதான் அதுக்கா. ஆகினால நம்மளுக்கும் என்ன கேட்டா, ராமானுஜ சம்பந்தம் இருக்குன்னாக்கா அவளுக்கு ஒரு குறையும் இல்லை, நீங்காத செல்வம் நிறைந்தேனோர் பாவாய் அப்படின்றதான சொல்லி அந்த பெருமாள் தாயாருடையதான பரிபூர்ண கடாட்சம் இருக்கு. இந்த இவாள்லாம் வந்தார்கள், பெண்கள்லாம் கிருஷ்ணனுடையதான பள்ளி அறைக்கு வந்து அபிமான பக்தமாய் வந்து நின் பள்ளிக்கட்டின் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், உன்னுடையதான கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போல அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏன்னார். கிருஷ்ணன் பார்த்தாராம், அது பாவம் இவ காத்தால் எழுந்தார், ஒருத்தர் 10 பாசுரத்தினால எழுப்பிட்டார். உள்ளம் சிலம்பினா கீசு கீழ்வாதம் இந்த மாதிரி தூமணி மாடத்து நோட்டு சுவர்க்கம் கற்றுக்கரவை கனைக்கிழம் கற்றவை புள்ளிமாய் கிண்டானே உங்கள் புழக்கடை இல்லை இடத்தில் ஏற்றதான சொல்லி எல்லாரையும் எழுப்பி உள்ள இருக்கிறவா 1000 கேள்வி கேட்பா. அதுக்குள்ள விழுந்துச்சா, இப்பதானே பட்டுட்டோம், இன்னும் ராத்திரியே 12 மணி கூட ஆகல, அதுக்குள்ள வந்துட்டேன் இப்படிலாம் கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லி அத்தனை பேரையும் அழிச்சிட்டு கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா வாயை காப்பான், தோரண வாயை காப்பான், அதுக்கப்புறம் நந்தகோபர், யசோதை, அப்புறம் கிருஷ்ணன், பலராமன், நம்பினை, கிருஷ்ணன் 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 இப்படி திருப்பி 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 எடுக்க வேண்டியிருக்கேன் அப்படின்றதான சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், இவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாடி டயர்டாக ஒருத்தர் வீட்டு வேலையெல்லாம் பெரிய கல்யாண காரியங்கள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே இல்லை, அவருக்கு என்ன பண்ணணும், பாவம் செத்த உட்காரு, ஃபேன் கீழே உட்காரு, நான் இந்த ஒரு மோர் கொண்டு வரேன், இந்த பால் கொண்டு வரேன்றதான சொல்லி அவருக்கு இது பண்ணி என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேணுமா, செத்த கால் நீட்டின்னு உட்காந்துக்கோ, அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன டிஃபன் வேணும்னு சொல்லுவோம். இப்படி எல்லாம் சொன்னா என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக அவர் ரிலாக்ஸ் ஆகிடுவார். அந்த மாதிரியாக விபீஷணன் வந்தார். ராவணன் கண்ணாமண்ணான் பேசினா சபையில, இந்த குலத்தையே கெடுக்க வந்ததான கோடாலிடா நீ விபீஷணன், இந்திரஜித்து வெய்யறான், கண்ணாமண்ணான் வெய்யறான். அதனால ராவணன் திட்டினாலும் பரவாயில்ல, பெரியவன் சொல்லலாம். இந்திரஜித்தெல்லாம் எப்படி சின்னவன் என்ன திட்டலாம், எல்லாரும் திட்டின உடனே அந்த அவமானம் தாங்க முடியல, அங்கேருந்தே கிளம்பினான். முப்பபாத கதாபாணி சதுர்பிச ராட்சசின்னு அங்கேருந்தே கிளம்பி ஒன்றும் வீட்டுக்கு போகல, பேங்க் அக்கௌண்ட்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அப்படியே நேராக ராமன் கிட்ட வந்தார். பரித்தியக்தா மயானக்கா, எல்லாத்தையும் விட்டேன் அப்படின்றதான அத்தனையும் விட்டு இங்கே வந்தாங்க. சுக்ரீவன் முதலியவர்கள்லாம் என்ன சொல்றான்னு கேட்டார், அவனை பிடிடா, கட்டுடா, கொல்லுடா அப்படின்றாங்க. அங்க அப்படி இங்கே எப்படி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு மீட்டிங் போடலாம், எல்லாரையும் பெருமாள் ஒரு கன்சல்டேஷன் பண்றார்.
அந்த கேபினெட் மீட்டிங் ரொம்ப நாள் நடக்கிறது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அபிப்பிராயத்துக்கு தான் எல்லாரும் செய்யக்கூடாதுங்கிறார். அனுமார் சொல்ற விபீஷணன் நல்லவன், அதனால சேர்த்துக்கலாம் அப்படின்றதாக அவர் சொல்ற. அப்புறம் கடைசியில ராமன் கேட்கிறார், நானும் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா அப்படின்றதாக. அப்ப இவெல்லாம் சொன்னா, உனக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது, சும்மா எங்களை கேட்டு எங்களுக்கும் ஒரு கௌரவத்தை கொடுக்குறேன், அதனால என்ன சொல்றது? மித்திரபாவேன சம்பிராப்தம் நெத்தஜேயம் கனஞ்சனா. ஸ்நேகிதன்னு வந்தாலே கைவிட மாட்டேன் அப்படின்றதாக சரணாகதி பண்ணியிருக்கான். நிவேதையில மாக்ஷிபுரம், அந்த நிவேதனம்னு சொன்னாங்க என்னை சமர்ப்பியுங்கோள், ஆத்ம சமர்ப்பணம்ன்றதாக சொல்லி சரணாகதி பண்ணியிருக்கான். அப்போ அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் பிரதமமா அப்படின்றதாக அவர் சொன்னார் பெருமாள். இதெல்லாம் சொன்ன அப்புறம் என்ன ஆச்சுன்னாக்க சுக்ரீவனும் புரிஞ்சுட்டான். சுக்ரீவனுக்கு என்ன புரிஞ்சுட்டான்னா, இந்த பாசுரத்துல அது வருது அப்படின்றதாக அந்த சிங்கமாக பெருமாள் ராமன் செயல் சாதிச்சான் அப்படின்றதாக. அப்புறம் சுக்ரீவனும் புரிஞ்சுன்னு சொன்ன உடனே சுக்ரீவனும் போய், நீ அழிச்சுட்டு வா விபீஷணனை, ஆனையினம் அரிஸ்டேட்ட தத்தமசியா அபயமயா, அவனுக்கு அபயம் கொடுத்துட்டேன், போய் நீ சுக்ரீவனை அழிச்சுட்டு வாருன்னதாக சொன்னார். போய் அழிச்சுட்டு வந்தான். இவ்வளவு டென்ஷனுக்கு அப்புறம் விபீஷணன் ராமன் இருக்கிறதான சன்னதிக்கு வந்து சேர்ந்தான். எதை போலன்னா, இந்த பெண்கள்லாம் எப்படி 10 பாட்டுனாலே ஊர்ல இருந்ததான தோழிகள் எல்லாரையும் எழுப்பி, வாசல் காப்பாளனை எழுப்பி, நந்தகோபர், யசோதை, பலராமன், நப்பின்னை, கிருஷ்ணன் 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 எல்லாரையும் எழுப்பி அவ வந்து இப்படி நிற்கிறான். இந்த மாதிரி என்ன பண்ணணும்? ஆசுவாசப்படுத்தணும் அவளை. பெருமாள் அதனால என்ன பண்ணாரா, குளிர கடாட்சிச்சாராம். பெருமாள் தன் கண்களாலேயே அப்படியே வாரிக்கொண்டு விழுங்குவன் என்னை காணில் என்று என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றம் பருகினான். காரத்தும் காட்டரை அப்பன் என்றுதான் ஆழ்வார் சொல்றார். ஆழ்வார் மேல விழுந்து அப்படியே கண்ணாலே பருகிட்டான் என்று பெருமாள் என்றுதான் அது தேசத்தெல்லாம் வந்தான். அப்படி வாரிக்கொண்டு என்னை விழுங்குவன் காணில். ஆழ்வார் பெருமாளை சேவிக்கலாம்னு அந்த ஆசையோட போனாக்க, பெருமாள் ஆழ்வாரை பார்க்கணும்ன்றதான ஆசை அதோட டபுளா இருக்கு அப்படின்னு. என்னில் முன்னம் பாதித்து அப்படின்றதான அப்போ கண்ணினாலேயே பெருமாள் அப்படி வருகிறார். ராமன் என்ன பண்ணாருன்னா, அப்படியே கண்ணால விபீஷணனை பார்த்தா அவர் அந்த லங்கையிலிருந்து பட்ட அவஸ்தை ஒவ்வொன்றும் எவ்வளோ ஷார்ட் டியூரேஷனா இருந்தாலும் எப்படி சொல்றாரு, அங்கேருந்து இங்கே ஒரு முகூர்த்தத்துல விபீஷணன் ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார். புல்லட் ட்ரெயின் மாதிரி அவர் வந்தார் அப்படின்றதான, வந்தே பாரத் மாதிரி அவர் வந்தார். வந்துட்டாலும் அதுக்குள்ள நடந்த டென்ஷன்லாம் அவ்வளோ இருக்கு அங்க. அதனால அவர் அப்படியே கண்ணால பார்த்தார். வசசா சாந்தயித்வைனம், ராமன் தன்னுடையதான சோதிவாய் திறந்து, பெருமாள் தன்னுடையதான பவழ வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னார், வாரும் விபீஷணரே அப்படின்றதான அந்த வாயினுடையதான அசைவும் அந்த அழகும் கண்ணினாலேயே லோச்சனாபியாம் பிபன் இவர் கண்ணாலேயே அப்படியே பார்த்து அவனை நீராட்டிட்டார். அவன் அப்படியே கொழுத்து போயிட்டான். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், ராமனுடையதான அந்த சைக்காலஜி, அந்த இம்மீடியட்டா எப்படி சொல்லணும்ன்றதான் சொன்னார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆக்கியாகி மம தத்துவசிய ராட்சசானாம் பலாபலம், ராட்சசர்களுடையதான ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்லாம் எனக்கு சொல்லும் அப்படின்றதா. அங்க என்ன சொல்லிருக்கலாம், இந்த உன்னை சேர்ந்தவர்களுடையதான ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்லாம் சொல்லிருக்கலாம். விபீஷணனும் ராட்சசன் தான். எப்ப பெருமாள் கிட்ட வந்தியோ நீ ராட்சசனே இல்லை. விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதான்னு சூர்பனகையே சொல்றாரு. அது தர்மாத்மா, நீ ராட்சசனே இல்லை விபீஷணா. அந்த ராட்சசர்களுடையதான ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் சொல்லும். அங்க இருக்காளே ராட்சசர்கள் லங்கையில, உங்க ஆளுங்களை பத்தினதான ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்னு வார்த்தை போடல. ஆக்கியாகி மம தத்துவசிய ராட்சசானாம் பராபரம் தான். அப்படி கண்ணினாலேயே அவனை பருகி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு இருந்ததான பழக்கம் எல்லாம் போகும்படியாக செய்து வார்த்தை கொண்டு அருளினாமல், அந்த மாதிரி கிருஷ்ணன் இந்த பெண்களுக்கு கண்ணினாலேயே கடாட்சத்தை கொடுத்து வார்த்தையினாலேயும் என்ன காரியம்ன்றதான. அப்பா இப்ப குழந்தைகள்லாம் சொல்றார், கிருஷ்ணா உன்னை இந்த திருப்பள்ளி இடத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டார். இந்த திருப்பள்ளி அறையிலிருந்து சீரிய சிங்காசனம் ஒரு 4 அடி எழுந்து நின்று நீ அங்கே போய் அமர வேண்டும். அந்த சேவையை
சிங்கம் அறிவுற்று தீவிழித்து. அந்த மழை காலம் நாத்துலாம் மாம்சம்ன்றது ரெடியா இருக்கு. அதனால தான் சாதுர்மாச சங்கல்பம்ன்றதாக பண்றார் ஆச்சாரியர்கள் சாஸ்திரத்தில் சொல்றது. சாதுர்மாச சன்னியாசிகள் பண்றார், கிரகஸ்தர்களுக்கும் அது உண்டு சொல்றார். இருந்தாலும் முக்கியமா சன்னியாசிகள் அது பண்ணணும். 4 மாசம் டிராவல் பண்ண மாட்டார், அதை 2 மாசமா செஞ்சுருக்கார். ரெண்டும் பண்ணலாம்ன்றதா. ஒரு மாசம்ன்றது ஒரு ஃபோர்ட்நைட், ஒரு பட்சம்ன்றதும் ஒரு மாசத்துல கணக்காகும். அதனால 2 மாசம் இருந்தாக்க 4 பட்சங்கள் வரும். அது 4 மாசத்துக்கு ஈக்குவல்ன்றதாக சாஸ்திரத்தில் சொல்றது. அந்த 2 மாசம் சாதுர்மாச சங்கல்பத்தில் சஞ்சாரம் பண்ணாமல் ஒரே இடத்திலேயே இருப்பார்கள். அதே மாதிரியான ராமாயணத்துல ராமன் சுக்ரீவனுக்கு பாதியை வதம் பண்ணி ராஜ்யத்தை கொடுத்து அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார. நீ 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஜாயினிங் டைம் தரேன், உனக்கு மழையா இருக்கு, இப்ப யாரும் போவாங்க. நீ 2வது என்ன முக்கியமான காரணம் சொல்ற பெருமாள். இவருக்கு எவ்வளவு அவசரம், ஆனாலும் சொல்ற ரொம்ப நாளா நீ வீட்லயே இல்லை, இப்பதான் நீ வீட்டுக்கு போற, முதல்ல குளிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்றதான சொல்லி பெருமாள் சொல்ற. மழையாகவும் இருக்கு. மழைன்றது செகண்டரி ரீசனா தான் சொல்ற. முதல் ரீசன் இவ்வளவு நாளா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க, ரோட்ல நின்று, அதனால போய் நீ வீட்டுல போய் இரு, அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு மழை நின்ன உடனே போகலாம் அப்படின்றதாங்க. அப்ப ராமன் எங்க இருக்கார், மால்யவான்றதான குகையில இருக்கார். சரியான மழை, நார்த் இந்தியாலாம் மழை சொல்றாங்க, அப்படி மழை கொன்றது தனியா இருக்கார், குகைக்குள்ள இருக்கார். எப்படி இருக்கும் அங்க எல்லாம் இயற்கையெல்லாம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மழை நின்ன உடனே எப்படி இருக்குன்னா எல்லாம் பூக்கும் துளிர்க்கும், இந்த மாதிரி பச்சை பசையல் இருக்கும். அதெல்லாம் வேற பார்க்கிறார் பெருமாள். இதெல்லாம் பார்த்தா தனியா இருக்கார் அவர். மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். சிங்கமானது அப்படி இருக்கு. ஆண்டாள் எங்க போய் குகையில பார்த்தா குயில் கூவுறது, பட்சிகள் சத்தம் போடுறது, சூரியன் ஒழிக்கிறது, மாடு மேயம் போடுறது, இதெல்லாம் வந்து அங்க நடக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சிங்கம் குகையில இங்க இருக்கும். அது என்ன பண்ணோம்னாக்க மழை காலத்துல குகைக்குள்ளேயே இருக்கும். தன்னுடையதான பேடையோடு சேர்ந்து 2ம் ஒன்னா இருக்கும். நீலாதுங்க ஸ்தனகிரி கடி சுத்தமுத்பவத்தை நிஷ்டம் தான் சொல்லி அப்படி அந்த தங்கத்திலே வைரத்தை பதித்தார் போல பெருமாள் அப்படி மன்னி கிடந்து உறங்கினான் அப்படின்றதான். அந்த சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து காலம் இதுவாச்சு. ஓ மழையெல்லாம் நின்றுது அப்படின்றதாக சொல்லி அதுக்கு தோணும். அப்ப தோணி என்ன பண்ணும், அறிவுற்று. சாதாரண சிங்கத்துக்கு காலம் சொல்லும், பகவான்தான சிங்கத்துக்கு எப்போ அது வரும், அலாரம் எதுன்னு கேட்டா அறிவுறுதல் எப்போன்னு கேட்டாங்க. பக்தர்கள் சொல்லணும், ஆதி மூலமே கிருஷ்ணா கோவிந்தான்னு திரௌபதி கூப்பிடுறது. இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டாங்க, இல்லை இந்திரன் கூப்பிடுவான், பெருமாளே மகாபலியனுடைய ராஜ்யத்தை அபகரிச்சுட்டான் அப்படின்றதோ வரேன் வாமனாக போய் நான் உனக்கு ராஜ்யத்தை மீட்டு தரேன்றாங்க. இப்படி அறிவுற்று. அதே மாதிரியாக பெருமாள் பக்தர்களுடையதான அந்த பிரார்த்தனை கூப்பாடு இருக்கு, அதை கேட்ட உடனே பெருமாளுக்கு அறிவுற்று தீவிழித்து. சிங்கம் அப்படி அந்த தூங்கி எழுந்த உடனே கண் எப்படி இருக்கணும், ரொம்ப நேரம் தூங்கினவாள்லாம் பார்த்தா தெரியும். 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் தூங்கி கண்ணு செகச்சவேன்னு இருக்கும். தீ விழித்து நெருப்பு பொறி பறக்கிறது அப்படின்றதான அந்த மாதிரி அறிவுற்று தீ விழித்து. அப்புறம் என்ன பண்ணணும்னா வேரி மயில் பொங்க, அதனுடையதான வாசனை, அந்த பிடரியில் இருக்கிறதான மயிலுடையதான வாசனை, அதெல்லாம் குத்துட்டு இருக்கும். வேரி மயில் பொங்க எப்பாடும் பேர் குதிரை. ஒவ்வொரு அங்கத்தையும் ஷேக் பண்ணிக்கணும். காலை உதறும், 4 காலையும் உதறும், இந்த மாதிரிலாம் தலையை ஒரு ஆட்டாட்டம் அப்படிலாம். அப்புறம் என்னன்னா மூலில் நிறுத்து. அதுக்கப்புறம் என்னன்னா ஹோல் பாடியை ஸ்டிச் பண்ணணும். இது ஆட்டாளுக்கு இங்க எந்த குகையில எந்த லைன் சஃபாரிக்கு போயிருக்கா, அவர் கன்னியாகுமரி போயிருக்காளா, இல்ல குஜராத் கீர் ஃபாரஸ்ட் போயிருக்காளா, என்ன பார்த்துருக்கான்னு தெரியும். அந்த ஒவ்வொன்றும் நேஷனல் ஜியோகிராஃபி இருந்ததா, டிஸ்கவரி சேனல் இருந்ததா, இன்னைக்கு ஒன்றும் பார்க்கலையே. அப்படியே தத்ரூபமா சொல்ற ஒவ்வொரு அதனுடைய அசைவம் கண்ண கரக்கத்திலேருந்து எப்படி இருக்கும்ன்றதாக, மெயின செலுப்பிடத்திலேருந்து எப்படி இருக்கும்ன்றதாக அப்படி வர்ணிக்கிறார். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு என்டையர் பாடியையும் ஸ்ட்ரெச் பண்ணும். முதல்ல பார்ப்பாங்க உதறிட்டு என்டையர் பாடியும் ஸ்ட்ரெச் பண்ணுது. அப்புறம் என்னன்னா முழங்கிட்டு
முழங்கித்துனாங்க எப்படி இருக்கும்னு கேட்டேன். அந்த சிம்ம கர்ஜனைன்றதாக சொல்லி மிருகேந்திரம்ன்றதாக அதுக்கு அதுக்கு யாரும் இதுவே கொடுக்கல. சிங்கத்தை ஒரு எலெக்ஷன் வச்சு காட்டில் இருக்கிற அனிமலுக்கெல்லாம் யார் லீடர் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்கம் தான் டாப் நம்பர் 1, சிங்கம் தான், அதுதான் காட்டு ராஜா. மிருகேந்திரம்ன்றதாக அதுக்கு நேச்சுரலாகவே கிடைச்சதான டைட்டில் ஸ்டேட்டஸ். அப்படிப்பட்டதான அந்த சிங்கம் என்ன பண்ணிட்டுன்னா தூங்கினாதான் எந்த பிராணியும் பக்கத்துல வராது. அதே மாதிரி ராமாயணத்துல இதுல சித்திரக்கூடத்துல சீதாதேவியினுடைய மடியில தூங்கிதான் காகாசுரன் கொஞ்சம் நான் சீதாதேவிய. அப்போ சமயா மோதித ஸ்ரீமான் சுகசுத்த பரந்தபகா அப்படின்றதான் பரந்த பந்ததான ராமன் என்னுடைய மடியில எதிரிகள் எல்லாம் எரிக்க செய்பவரான ராமன் என் மடியில சயனிச்சுட்டான் அப்படின்றதான். சீமான் தூங்கச்சே எப்படி இருந்தான்னா அதையே சேவிச்சுக்கலாம். குழந்தை எல்லாம் தூங்குறதுன்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு பாருங்க, தூங்கச்சே சிரிக்கிறது பாருங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி பெருமாளும் குழந்தைய கொண்டு வந்துதான் சொல்றாங்க. அப்படி சீமான் சுகசுத்த பரந்தபகா. என்ன பரந்தபான்னு கேட்டார். இந்த மாதிரி உடனே அவர் என்ன பண்ணாருன்னா உள்ள போய் வில்ல கொண்டு வரேன் அப்ப கொண்டு வரான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்கேயே ஒரு தர்மத்தை எடுத்தார், அப்படியே போட்டார். வல்லவனுக்கு கொல்லும் ஆயுதம் இதுதான், ராமனிடத்துல இருந்து வந்ததுதான். அதனால பக்கத்துல இருந்து எடுத்தார், போட்டார், அது சுத்தி அடிச்சது அப்படின்றதான. அப்படிப்பட்டதான அந்த தீ விழித்து அந்த மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படி சிம்மமானது பட்டத்தாலே அந்த பக்கம் 1 கிலோமீட்டருக்கு எந்த பிராணியும் வராது, பயப்படும். அது ஒரு கர்ஜனை பண்ணிட்டுதான் எப்படி இருக்கணும்னு கேட்டா எல்லாம் நடுநடுங்கி போயிடும் அப்படின்றதான். மற்ற பிராணிகள்லாம் சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டு நடுநடுங்கி போகும்தான் சொல்லுது. முழங்கி புறப்பட்டு முழங்குதல் அப்படின்றதான் சொல்லி இதுதான் சிம்ம கர்ஜனைக்கு தமிழ்ல இருக்கிறதான வார்த்தை இருக்குதான. இது தமிழ்நாடு பாடநூலிய இந்த பாசுரத்தில் இருக்கிறதான முழங்குதல்ன்ற வார்த்தையை தான் சொல்லி அந்த பாடநூல் அந்த டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில் அதை கரெக்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடிலாம் கர்ஜனைன்னு இருந்ததுதான், சிங்கம் கர்ஜிக்கும் அப்படின்றதான். அப்புறம் தான் முழங்குதல் தான். என்னன்னா தமிழ் அப்படி இருக்குன்றதான். ஆண்டாளுடையதான பாசுரங்கள்ல தமிழ் அப்படின்றதான். ஆழிமழை கண்ணா தமிழுக்கே சிறப்பானதான இடம். அது 11 தடவை வருது. அந்த மாதிரி அடுத்ததுல போற்றி போற்றி போற்றின்றதான ஒவ்வொரு வரிக்கும் போற்றின்றதான. ஆகினால அப்படிப்பட்டதான இந்த சிங்கமானது மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படின்றதான சொல்லுது. புறப்பட்டு அந்த சிங்கமானது அப்படி வெளியில குகைக்கு வெளியில பார்க்கும் அப்படின்றதான. அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. இது சொல்றாரு, இந்த நம்பினை பிராட்டியோடு சேர்ந்து பள்ளிக்கட்டிலே இருந்ததான நீ எழுந்திருந்து அந்த உன்னுடைய திருமேனியினுடையதான அந்த அசைவு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து உன்னுடையதான அந்த அங்கன் இரண்டும் கொண்டு எங்களுமே நோக்குதியேன்னு சொல்லி அந்த செங்கண்ணினுடையதான அழகையும் சேவிச்சு அதுக்கப்புறம் முழங்கி புறப்பட்டு இவர் என்ன செய்ய கிருஷ்ணன் என்ன கர்ஜிப்பார் அப்படின்னு கேட்டாங்க. பெண்களே வாருங்கோள், எப்ப வந்துங்க, எப்படி இருக்கு அப்படின்றதான கம்பீரமான அந்த அந்த குரல்ல பெருமாள் கேட்டாருனாக்க அதுதான் முழங்குதல். இது ஆழ்வார்கள்லாம் ஆச்சாரியர்கள்லாம் பெருமாள் கிட்ட என்ன ராமானுஜர் கேட்கிறார், எப்படி சொல்றார், கம்பீரையா மதுரையா இரா வைகுண்டருக்கு சொல்றார். பெருமாள் எனக்கு எப்போ தன்னுடையதான கம்பீரமான மதுரமான அந்த குரல்ல ராமானுஜரே வாரும் இந்த கைங்கரியத்தை செய்யும் அப்படின்னு எனக்கு எப்போ உத்தரவு கொடுக்க போறார் பெருமாள் வைகுண்டத்திலே அப்படின்றதான் கதான்றதாக சொல்லுது. அதனால அப்படிப்பட்டதான அந்த முழங்குதல் திருமாலுடையதான முழங்குதல், அந்த முழங்கி புறப்படுதல் பள்ளிக்கட்டிலிருந்து சிங்காசனம் வரைக்கும் நீ நடக்க வேண்டும் அப்படின்றதாக அந்த நடையழகை பார்க்க வேண்டும். நடையழகு என்னன்னா சதுர்கதின்றதாக பெருமாளுக்கு இருக்கிறது 4 விதமான ஸ்டைலும் இருக்கும். அதுல சிங்கத்தை போலையும் பெருமாளுடைய நடை இருக்கும், புலியை போலையும் இருக்கும், யானையை போலையும் இருக்கும். யானை நடந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான எருது அது காலை நடந்தால் எப்படி இருக்குமோ இன்னும் இருக்கும். இது என்ன 4க்கும் சொல்றான்னு கேட்டா, காலமாடு ஜல்லிக்கட்டுலாம் வரதை பார்க்கலாம்.
அது பார்த்தீங்கன்னாக்க முதல்ல அது யாரையும் மதிக்காமல் அந்த கர்வத்தோட வரும். என்னை யாரா பிடிக்க போறா அப்படின்னு சொல்லி அந்த காலப்பாடு முக்காவாசி மாடல் எல்லாத்தையும் யாரும் பிடிக்க முடியாமல் தான் சிலர் பிடிக்கிறார். அந்த காலப்பாடு அப்படி கம்பீரமாக வருது. அந்த கர்வத்தோட வருதல் காலமாக அப்படிப்பட்டதான நடை, அது ஒரு நடை. அதே மாதிரி யானை வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதான அது ஒரு அபிமானம். யாரையும் டோன்ட் கேர் அப்படின்னு யானைக்கு என்னன்னாக்க அது மாட்டுக்கு போயிட்டு இருக்கும். எப்பேற்பட்ட கூட்டமோ இதுவோ என்ன வந்தாலும் அங்க 10 சிங்கம் இருந்தாலும் இது மாட்டுக்கு இது ஸ்பீட்ல நடந்து போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி அபிமானத்தோட யானையினுடையதான நடை. புலியினுடையதான நடை. புலி என்னன்னா கோபத்தோட ஒரு புலி எப்பவும் கோபம், அந்த கோபத்தோட நடக்கிறதுன்றதாக அது ஒரு நடை. அது எப்படி சிங்கம் எப்படி இருக்கிறதாக சொன்னாங்க, அதனுடையதான ஒரு ராஜ நடை. அந்த மாதிரியாக இது நாளும் பெருமாளுடையதான புறப்பாட்டிலே காணலாம். எங்கன்னா ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமான் புறப்பாட்டிலே இந்த சதுர்கதியும் காணலாம் அப்படின்றதான. ஸ்ரீரங்கம்னாக்க என்னன்னு கேட்டா நடை. காஞ்சிபுரம் கொடை. பெருமாள் கருட சேவை அன்னைக்கு அந்த கொடை போன்ற பிரமாதமா இருக்கும் அப்படின்றதாக. காஞ்சிபுரத்திலே கொடை, திருப்பதியிலே வடை அப்படின்றாங்க. பெரிய கல்யாண உற்சவம் பண்ணாங்க, ஃப்ரெஷ்ஷா நெய்யில பொரிச்சதான வடை பிரமாதமா இருக்கும். அது ஒரு திருப்பதியிலே வடை. இது மேற்கோட்டையிலே முடி அப்படின்றதாக வைரமணி சேவைன்றதாக அது அங்க மேற்கோட்டையில. இது நாளும் விசேஷம். ஸ்ரீரங்கத்துல நடைக்கு இது நம்பெருமாளுடையதான புறப்பாட்டிலே இந்த சதுர்கதியும் காணலாம். ராமாயணத்துல ராமனுடையதான நடைய வால்மீகி பகவான் இந்த சதுர்கதியை சொல்றார். சார்தூல ரிஷபோபமம் அப்படி கஜசிம்ம நதி நீரோ சார்தூல ரிஷபோபமம்ன்றதாக ராமாயணத்தில் சொல்றார். இது நாளும் உண்டு. இது நம்பெருமாளுக்கு உண்டு. நம்பெருமாளுடையதான புறப்பாடு இந்த நடையடைகின்றது வேற எங்கேயும் அமையல. ஒரு சுவாமி இருந்தாராம், அவருக்கு ரொம்ப ஆசை. தன்னுடையதான திருக்குடத்தையில ஆறாமத பெருமாளுக்கும் இந்த மாதிரியான புறப்பாடு கண்டருடணும்ன்றதாக அவருக்கு ஆசை. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டார், ஸ்ரீரங்கத்திலிருந்து அந்த ஸ்ரீபாத தாங்கிகள் இருக்காரு, அவளை கும்பகோணத்துக்கு அவ அழைச்சிட்டு போறாங்க. அவளே புறப்பாடு பண்ணட்டும். உள்ளூர்கார பண்ணாக்க அப்படி வராது, அதனால ஸ்ரீரங்கத்து ஸ்ரீபாத தாங்கிகளே பண்ணட்டும்ன்றதாக சொல்லி அவளை அழைச்சிட்டு போறாங்க. அந்த புறப்பாடு ஆச்சு, எல்லாம் முடிஞ்சது. ஆனா அவர் சொன்னார், ஸ்ரீரங்கம் மாதிரி இல்லையே. அதுக்கு ஸ்ரீபாதம் தாங்கிகள் சொன்னாலாம், நாங்க பெருமாளை இப்படி ஏழை பண்றோம்னு நீங்க நினைக்காதீங்க. நம்பெருமாள் திருவடியில பாதுக சாத்தியம் இருக்கார், அவர் அப்படி நடக்கிறார், அதனால அங்க கிடைக்கிறது. அதனால அந்த பெருமாள் திருவடியில எப்பவும் பாதுக இருக்கிறதுனால அவருடையதான நடையழகு அவர் தான் நடத்துகிறார், நாங்க ஏழை பண்றதே இல்லை. அதனால என்னன்னா ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவா அங்க போய் பண்ணாலும் அந்த மாதிரி அமையலன்றதாக அவரே சொன்னார். இருந்தாலும் என்னன்னா அது ஸ்ரீரங்கத்துக்கு எக்ஸ்க்ளூசிவ். காஞ்சிபுரத்துக்கு கூட எவ்வளோ ஊர்ல பெருமாளுக்கு கூட இருக்கு. ஆனாலும் காஞ்சிபுரத்துல கூட போடுறதுன்றது அவர் போட்டு குலுக்கி அந்த கொடையும் அப்படி அந்த குழுக்கள்ல மேலே கீழையும் அது குஞ்சலங்கள்லாம் போய் பிரமாதமா இருக்கும்ன்றதான அரிசி. அது திருப்பதியில விளையாடுறதான இப்படி எல்லாம் பெருமாளுக்கு இருக்கிறதான தனி பெருமைகள். அந்த மாதிரி பெருமாளை நீ பேச வேண்டும். இதுல ரிசமாவதாரத்தை இந்த பாசுரத்தினாலே சொல்ற. மாறி மலை குழத்தில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுக்கு தீவிழித்து. என்னன்னு கேட்டார், ரிசம்மனாக பெருமாள் எல்லா இடத்துலயும் போய் உட்கார்ந்தார். இந்த பிரகலாதனை இவன் எப்போ ரொம்ப துன்புறுத்துறானோ அப்ப அவதரிச்சிருவேன்னு பெருமாள் சொல்லிருக்காரு. இவனுடைய அந்த கொடுமை இருக்க, பிரகலாதன் பண்றதான கொடுமை அது இன்க்ரீஸ் ஆகாத அவனுக்கு நான் டக்குன்னு அவதாரம் பண்ணி அப்படிப்பட்டதான அந்த சிம்மம் இரண்யகசிபு பிரகலாதனுக்கு எவ்வளவோ இது பண்றான், சாதுக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துறான். அவனுக்கு பகவத் சங்கல்பத்தினாலே இப்படிப்பட்டதான பரம பாகவதனான ஒரு குழந்தை பிறகு அது என்ன பண்றதுன்னா பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கு. 3 மாசம் படிச்சுதான், ஒரு 6 மாசம் படிச்சது பாடசாலையில். சுக்கராச்சாரியருடையதான பிள்ளைகள் சண்டாமர்கள், அவ 2 பேரும் தான் வாத்தியார். அவ என்னென்னவோ அந்த சுக்கர நீதி எல்லாம் சொல்லி கொடுத்தா. ஒரு 6 மாசம் ஆச்சு, குழந்தை 6 மாசமா ஸ்கூலுக்கு போயிருக்கு, ஹாஸ்டல்ல இருக்கேன், என்ன பண்றான் அப்படின்றதாக சொல்லி ராஜாக்கிட்ட கொண்டு வந்து விட்டாளாம். அவ அப்பா கையாவது அதுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு பட்டு வஸ்திரங்கள்லாம் ஆபரணங்கள்லாம் போட்டு அப்பா கிட்ட அனுப்பிச்சு வச்சார் ராஜசபைக்கு.
குழந்தைய பார்த்தா ரொம்ப சந்தோஷம். உச்சி வந்து மடியில் வச்சிருந்தான். என்ன குழந்தை 6 மாசமா ஸ்கூல்ல வாத்தியார்லாம் உனக்கு பாடசாலையில் என்னடா சொல்லி கொடுத்தா அப்படின்ட்டு அவன் சொல்றான், எல்லாத்தையும் விட பெருமாள் நாமாவை சொல்றதுதான் சிரேஷ்டம் அப்படின்றதான இதுதான் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்றதான அவனுக்கு ஒரு ஷாக் ஆயிடுது. இரண்டையும் இப்போ அவன் சொல்றான், இது ஏதோ குழந்தைய யாரோ கெடுக்கிறார் அப்படின்றதான சொல்லி சட்டாமர்கள் வாத்தியார் கூப்பிட்டு என்ன சமாச்சாரம், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி, இந்த மாதிரி யாரோ பண்றா அப்படின்றதான. அப்புறம் திருப்பி அனுப்புறான். திருப்பியும் அவன் என்ன பண்றான், பாடசாலையில் இருக்கிறதான பசங்களுக்கெல்லாம் பகவன் நாமாவை பத்தி சொல்லி கொடுத்து எல்லாம் பகவன் நாமாவை கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணும்படியாக பாடசாலையில் இருக்கிற அத்தனை குழந்தைகளையும் மாற்றிடலாம். அப்பயும் சண்டாமத்தங்கள் பார்க்கிறாங்க, இதுமே இவனை வச்சிருந்தாக்க நம்மளுடைய தலைக்கு தான் ஆபத்து என்றதாக சொல்லி இரண்யகசிபுகிட்ட சொல்றா, எவ்வளவோ நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம், இவன் மற்ற பசங்களையும் இந்த மாதிரி கெடுக்கிறான். இப்படி பகவன் நாமாவை சொல்லுங்க, ஹரிநாமத்தை சொல்லுங்க, நாராயணான்றதாக சொல்லுங்க, அதனால எங்களால அவனை பண்ண முடியலன்னு அவளே வந்து அப்போ இவன் பல விதமான துன்புறுத்தல் பண்றான். இரண்யகசிபு ஜெயில போடுறான், ஈட்டியால விட்டு சொல்றான், பாம்பை விட்டு கடிக்க சொல்றான், மலையில இருந்து விழுறான், கல்லை கட்டி சமுத்திரத்துல போடுறான், நெருப்புல போடுறான், யானையை வந்து கடிக்க சொல்றான். என்னதான் பண்ணல, இப்படி அத்தனையும் பண்ணாலும் அத்தனையில இருந்து தப்பிச்சு வரான் பிரகலாதன் அப்படின்றதான. அந்த சர்ப்பங்கள்லாம் போய் கடிச்சதுனாக்க அதனுடைய பல்லுதான் உடையணும். அதனால போன காரியம் முடியல. இரண்யகசிபு கிட்ட வந்து அந்த சர்ப்பங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டாங்க, உங்க குமாரனோ இல்லையோ உங்களோட பலசாலியா இருக்கார், எங்க பல்லுதான் உடையிறது, அப்பேற்பட்டதான பலம் பிரகலாதனுக்கு அப்படின்னா அவன் சந்தோஷத்தை குழந்தை பத்தி இவ்வளவு ரைஸ் பண்ற ஆளுன்னு ஒரு முத்துமாலை போட்டு ஆளை விட்டா போதும்னு பாம்பெல்லாம் ஓடி போயிடும். ஏன்னா விஷம் அவனை கடின்னு சொல்லி அமைச்சுட்டு போன காரியத்தை முடிக்காம வந்திருக்கோம்னு இப்படி சொல்லிச்சுன்னா அவன் கடைசியில என்ன பண்றான்னு கேட்டாங்க. அவனுக்கு தாங்கல, என்ன பண்ணாலும் இந்த குழந்தைய சொல்ல முடியலையே அப்படின்னு. உனக்கு பயமே இல்லையாடா அப்படின்ட்டு அந்த குழந்தைய பார்த்து கேட்கிறான். சொல்றான், எனக்கு எதுப்பா பயம், பயத்தை போக்குறதான பயநாசனான்னு சொல்றதான அந்த பகவான், பயத்தை போக்குறவனான பகவான் என் ஹிருதயத்துல இருக்குச்ச, எனக்கு என்னப்பா பயம், எங்கடா இருக்கான் உன்னுடைய ஹரி, இந்த தூண்ல இருக்கானான்னு ஒரு தூணை காமிச்சான். இருக்கான் அப்படிங்கிற கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யத்தேன்றதாக இவன் சொன்னான். அதனால நான் பார்க்கிறேன் அப்படின்றதான் அவன் சொல்றான். ஏன் இந்த தூண்ல எனக்கு தெரியல உன்னோட ஹரி, அது என்ன தூண் அப்படின்னா அளந்திட்டு அவன் கட்டியதாக தூண், அளந்திட்ட தூணை அங்கே அளந்தட்டதாக பெரியாழ்வார் பேசுறார். இவனே என்ன பண்றா, இப்போ இந்த காலத்துலாம் வீடு கட்டினாக்க இது பண்ற அளவு தங்களுடையதான அந்த கால அப்படி அதில் போய் பதிச்சு அந்த மார்க்கிங் இருக்கா மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன். ஏதோ தனி ஏதோ ஒரு ஆச்சாரியர்கள் பகவானுடையதான பாதங்கள்னா பரவாயில்ல, தன்னுடையதான காலையே அதில் போயிடுச்சுட்டு அதில் ஒரு மார்க் மாதிரி வச்சு இது என்ன அந்த மாதிரி அவனுக்கு என்ன ஆசைன்னு கேட்டா, இதெல்லாம் அவன் காலத்திலேயே ஆரம்பிச்சிருக்கு. பெரிய அரண்மனை கட்டினா ஒரு தூணை தானே கட்டினான், என் கையால கட்டினதான தூண், அவனை போல நல்ல பருத்து உயர்ந்து இருக்கக்கூடியதான தூண், வைரங்கள்லாம் இழைச்சதான தூண். இந்த தூண்ல நம்ம கட்டினோம், மற்ற தூண்லாம் நம்ப முடியாது. ஏன்னு கேட்டாக்க அவன் ஏதாவது ஒரு மந்திரம் பண்ணி உள்ள ஒரு நரசிம்ம மூர்த்தியை வச்சிருப்பான், அதனால அந்த தூண் வேண்டாம், இது நான் கட்டினது, இதுல ஒண்ணுமே கிடையாது உள்ள. ஏன்னா பார்த்து பார்த்து ஒவ்வொரு கல்லா நான் வச்சு கட்டினதான தூண், அதனால இதுக்குள்ள நரசிம்ம மூர்த்தி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தூணை காமிச்சானா. இதுல இருக்காதா அவனோட ஹரி அப்படின்றான், இருக்காது. அப்ப என்ன பண்றான், ஓங்கி கட்டுறான் அப்படின்றான். ஆழ்வார் இந்த அவதாரத்தினுடையதான பெருமை எல்லாத்தையும் ஒரு அழகான பாசனத்துல சிக்குன்னு ஒரு 4 வரியில சின்ன பாசனமா, எங்கு மூலம் கண்ணன் என்ற மகனை காய்ந்து, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கான்பா அப்படின்றதா. அந்த பிரகலாதனை பார்த்து இவருக்கு கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே என்ன பண்ற, இங்க இல்லையா இந்த தூண்ல, நான் கட்டின இந்த தூண்ல இருக்கானா இல்லையா, இருக்கான் அப்படின்னு. இங்க இல்லையா என இரணியன் தூண் புடைப்ப, அந்த தூணை தன் கையாலேயே உடைச்சான், குட்டினான் அப்படின்றதான்.
அதை அடிச்சான் தன் கையால. நான் கட்டினதான தூண், அதனால என்னன்னா உள்ள நரசிம்மமூர்த்தி கிடையாது, வேற யாராலும் கட்டியிருந்தாக்க நரசிம்மமூர்த்தியை வச்சு கட்டியிருக்கலாம், அதனால சந்தேகம் வேண்டாம்னு தான் கட்டின தூணையே காமிச்சான். அவன் என்ன பண்ணான்னா தன் கையாலேயே அதை குத்தினான். ஏன்னு கேட்டா வேற யாரையான்னு குத்த சொன்னாங்க கையில ஏதாவது ஒரு யந்திரம் மந்திரம் வச்சுட்டு தட்டச்சே உள்ள அதுக்குள்ள அமைச்சிடும். அதனால என்னன்னாக்க அவனெல்லாம் தட்ட சொல்லக்கூடாது, நானே தட்டுவேன். அளந்திட்ட தூணை ஆங்கே அவன் தட்ட இங்கில்லையால் என்று இரணியன் தூண் குடைப்பர். இரணியனுடையதான தூண், இரணியனே அதை குடைத்தான் அடித்தான் அப்படின்னுதான். அதனால அங்க தட்டினான், தானே தட்டினான். இரணியன் தூண் குடைப்பர். அங்கு எங்க தட்டினாலும் அங்க இந்த தூண்ல தட்டினா அந்த தூண்ல இருந்து நரசிம்மமூர்த்தி வந்தார் அப்படின்னாங்க. எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான்றதான சர்வ வியாபகன் பகவான். அந்த சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதான்னு சொன்னதானது செல்லாது. அதனால நான் தட்டின தூண்ல இருந்து வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, அங்கு அப்பொழுதே தோன்றினான் பகவான். தட்டின உடனே வந்தான். நான் தட்டினேன், அப்புறம் ஒரு 2 seconds கேப் இருக்குது, அதுக்கப்புறம் பெருமாள் வந்தார். நான் தட்டுறப்ப வரலப்பா, அவர் வந்தார். சரி, நான் தட்டினப்போ வரல, அதனால அவர் அங்க எப்பவும் எல்லா இடத்துலயும் இருக்காதுதான அந்த வார்த்தையானது பொய்யாயிடும். அதுக்கு இடம் கொடுக்காமல் பெருமாள் என்ன பண்ணார், அங்கு தோன்றினார். அவன் கை எங்க பட்டதோ அங்கேயே தோன்றினார். அப்பொழுதே தோன்றினார். அப்பொழுதே தோன்றினார்ன்றதுக்கு என்னன்னா உடனே இன்ஸ்டன்டா பெருமாள் வந்தார் வெளியில. அப்ப எப்படி வந்தார்னா மூறி நிமிர்ந்து முழங்கை புறப்பட்டு வேரி மயிர் பொங்க எப்பாடும் வேர்ந்துதறி தீ விழித்து அறிவுத்து அப்படின்றதான் சொல்லி அந்த பெருமாள் பக்த பிரகலாத படம் நிஜமாவே அது டிவைன் மூவி. அந்த குழந்தை நடிச்சது, பிரகலாதனா நடிச்சது நடிப்பே இல்லை. நிஜமாவே அது சொல்லலாம் ஏதோ ஒரு பிளெஸிங் தான். நேச்சுரலா இதுவா நடிக்கலாம், நல்லா பர்ஃபெக்டா வச்சனம் சொல்லி எல்லாம் அந்த பக்தியையும் எமோஷனையும் காமிக்கிறதுன்றது குழந்தைக்கு சின்ன குழந்தை 7 வயசு 8 வயசு குழந்தைக்கு அதுவும் அவ்வளோ லட்சணமாக இருந்து அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு ஆர்டிஃபிஷியல் தன்மையே இல்லாமல் அசலாக இருக்கிறதான அப்போ அந்த மாதிரி அது அந்த அங்கு அப்பொழுதே அவன் தட்டினப்பவே வந்தான். இன்னொரு அப்பொழுதேன்றதுக்கு இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம்னா என்னன்னா கர்ப்பம், அப்புறம் 10 மாசம். ராமாவதாரத்துல 12 மாசம், இங்கே 12 மாசம் கர்ப்பத்திலே ராமாவதாரம். ததசே துவாதசே மாசே அப்படின்றதான சொல்லி 12 மாசம் கௌசல்யனுடையதான கர்ப்பத்தில் இருக்கார். அப்புறம் பிரசவம், பிரசவிச்சாக்க 11வது நாள் புண்ணியாச்சனம் நாமகரணம், அப்புறம் ஊஞ்சல்ல போட்டு இது பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ப்பா. ஆண்நரவு, அப்புறம் அந்த மாதிரி அது ஆண்நரவு ஆச்சுன்னாங்க 5 வயசு 7 வயசு ஆச்சுன்னாங்க அதுக்கு சவுளம் உபநயனம் அப்படின்றதாக சொல்லி அதை பண்ணணும். அதுக்கப்புறம் குருகுல வாசம், அதுக்கப்புறம் 16 வயசுக்கு மேல அவன் போவான். அதுக்கப்புறம் 25 வயசு 30 வயசுக்கு மேல லங்கைக்கு போய் ராவணனோட சண்டை போட்டு அவதாரத்துக்கும் ராவண வதத்துக்கும் எவ்வளவு டைம் லாப்ஸ் இருந்ததுன்னா ஒரு 35 வருஷம் வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட் கொஞ்சம் முன்னா இருக்கும். எவ்வளவு அங்கு அப்பொழுது உடனே இன்ஸ்டன்ட் அப்படின்னுதான் அர்த்தம். பறக்கிறது, கர்ப்பத்தில் இருக்கிறது, பறக்கிறது, அப்புறம் புண்ணியாஜனம், ஆண்டரவு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்ஸ்டன்டா தோன்றினார் பெருமாள் அப்படின்னுதான். அப்பொழுதே தோன்றிய அங்கு அப்பொழுதே அங்கேயே தோன்றிட்டார், அப்பொழுதே தோன்றிட்டார். ஸோ எல்லாம் ஓகே பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா இரணியன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னாங்க என்ன ஆகும்னா பெருமாள் வந்ததே வேஸ்ட், நீ வராமே இருந்திருக்கலாம் பெருமாள், இரணியன் ஜெயிச்சதுக்கு அப்படின்னு. அதனால வந்தாக்க இரணியனை வீழ்த்த வேண்டும். அங்கு அப்பொழுது அவன் வீய தோன்றிய அந்த இரண்யகசிபுவை பெருமாள் முடித்தார் அப்படின்றான். அதுதான் முக்கியம். அவதாரம் எடுக்குன்னு கேட்டார் விநாசாய துஷ்கிருதாம்னு இருக்கணும்ல, அதனால அந்த இரண்யகசிபுவை முடித்தார். இரண்யகசிபுவை எப்படி முடிக்கணும்னா பிரம்மாவரம் கொடுத்திருக்கார். அவனுக்கு சாதாவரம் வேண்டும்னு ஒரு லைன்ல கேட்டான். அதுக்கு பிரம்மா சொன்னா இந்த மாதிரி எனக்கே முடியும், எனக்கும் என்ன சின்ன பெருமாள் கீதையில சொல்லிருக்கார். ஆத்ம பவனான் லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுனா மாமுபேத்தியது கௌந்தேயா புனர்ஜன்ம நதிங்கதேன்னு சொல்லி
பிரம்மா வரைக்கும் எல்லாம் ஒரு காலத்திலே அழிந்து விடும், பிரளயத்திலே முடிந்து விடும் அப்படின்னா. அதனால என்னன்னு கேட்டா, என்ன அடைஞ்சேன்னாக்கா உனக்கு மறுஜன்மா கிடையாது அப்படின்றதாக. அதனால எனக்கே முடிவு உண்டுப்பா என்ன வச்சுக்கோ, சாதா வரணும்லாம் கேட்க முடியாது. சரி, அப்போ வேற மாதிரி கேட்குறேன்னு, இந்த உன்னுடைய சிட்டியில எதாலையும் கொல்லப்படக்கூடாது, தேவர்களாலேயோ மனிதர்களாலேயோ மரங்களாலேயோ விலங்குகளாலேயும் கொல்லப்படக்கூடாது, உயிர் உள்ளதாலேயும் கொல்லப்படக்கூடாது, உயிர் இல்லாதாலேயும் ஆகாசத்திலையும் கொல்லக்கூடாது, பூமியிலையும் கொல்லக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாது, ராத்திரியிலையும் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாது, ஆகாசத்திலையும் சாகக்கூடாது, பூமியிலையும். இப்படி எல்லாத்தையும் கேட்டோம், எல்லாத்தையும் கொடுத்தேன். கொடுத்தது மாத்திரம் இல்லை, இந்த பிரம்மா என்ன பண்ணாட்டுமா, அவங்க இரண்யகசிபுன்னு பேர் வந்தது. அந்த தங்கத்தை போல இருக்கிறதான உடம்பு அவன் தபஸ் பண்ணச்சே, அந்த உக்கிரமான தபஸ் இது இருப்பாங்க. இந்த அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் தபஸ் பண்ணாங்க, ரொம்ப உக்கிரமா பண்ணுவாங்கலாம் அவ பண்ண. அதனால தான் அந்த பாட்டெல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றாங்க, அந்த சாதனம் பண்றாங்க. அசுர சாதனம்னு சொல்லுவாங்க, தேவ சாதனம்னு யாரும் சொன்னாங்க. அசுரர்கள் தபஸ் பண்ணா இப்படி இந்த மாதிரி உக்கிரமா வேகமா பண்ணுவாடோ, ரொம்ப இன்டென்ஸா பண்ணுவாடோ, அந்த மாதிரி இவன் பாட்டை ப்ராக்டிஸ் பண்றான். அசுர சாதனம் தான் வாசனம். அசுரர்கள் பண்றது அவ்வளோ இன்டென்ஸா கண்டினியூஸா இருக்கும். அந்த மாதிரி இவன் பண்ணான். இவன் உடம்பெல்லாம் அதுல போயிட்டு கரையா இருந்துச்சு. அதனால பெருமாள் தன்னுடைய கமண்டலிருந்து ஒரு கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து அவன் மேல தெளிச்சு, உன் உடம்பு இப்போ அப்படியே சொர்ணம் மாதிரி ஷைனிங்கா இருக்கும். பொன்பெயர்வன் மார்பிடத்தான் சொல்லி தங்கத்தை போல இருக்குன்றதாக அந்த மாதிரிலாம் வேற இவர் பண்றாரு. அதனால்தான் பெரிய இது இவெல்லாம் கொடுக்கறதான வரம் எல்லாத்தையும் மீறி பெருமாள் என்ன பண்ணணும்னு கேட்டா அவனை பிடிக்கணும். அங்கு அப்பொழுது அவன் வீய தோன்றிய இப்படிப்பட்டதான அப்ப என்ன பண்ணாருன்னா, நான் பிரம்மாவுடையதான சிருஷ்டியில அகப்படாததான ஒரு குரு பிறவியை எடுத்துட்டார் பெருமாள் அப்படின்றதான். தேவரும் இல்லை, மனுஷனும் இல்லை, மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, ந மிருகம் ந மானுஷம் அப்படின்றதாக சொல்லி அது நரஹரியாக இருந்தார். கழுத்துக்கு மேல சிங்கம், கழுத்துக்கு கீழே மனிதனாக இருந்தார். அப்புறம் நகத்தால சொன்னார், நகத்துக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையான்னா, அது வெட்டிதான் ஒண்ணுமே இல்லையா. அந்த மாதிரி வளர்க்கிறது உயிரும் இருக்குன்னு சொல்லலாம், உயிரும் இருக்குன்னு சொல்லலாம், உயிர் இல்லைன்னு சொல்லலாம். வாசப்படியில வச்சு பண்ணார். அது வீட்டுக்குள்ளேயா வெளியிலையான்னா, இது பார்டர் மாதிரி, இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இந்தியா சைனா பார்டர் மாதிரின்னா அந்த கோடி ஆறு நம்மளுக்குன்னு சொன்னா அவன் சண்டை போடுவான், அவனுக்குன்னு சொன்னா நம்ம சண்டை போடுவோம். அது ரோமான்ஸ் லேண்டுன்ற மாதிரி அது அங்க யாருக்குன்னு சொல்ல முடியாததான ஒரு இடம். அது வீட்டுக்குள்ள அதை இன்க்ளூட் பண்ணுமா வெளியில இன்க்ளூட் பண்ணுமான்றது அது டவுட்ஃபுல் தான். சந்தியா காலம் பகல்லையும் இல்லை ராத்திரியிலையும் இல்லை, அந்த ட்வைலைட்ன்றதாக சொல்லி அந்த சந்தியா காலத்திலே பண்ணார். அது ரெண்டுத்துலையும் கிடையாதுன்றதான அது சந்தியா காலம்ன்றது நம்ம புண்ணியம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சாயங்காலம் வேலை விளக்கேற்று, சாயங்காலம் வேலை ஸ்லோகம் சொல்லும், சாயங்காலம் வேலை ஒரு சாம்பிராணி போடுலாம் சொல்லுவாங்க. இன்னும் சாயங்கால வேலைன்னா அவ்வளோ ஓலி, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. கிடையவே கிடையாது. சாயங்கால வேலைன்னு இந்த பிரதோஷ காலத்தில் இந்த அசுர கணங்கள்லாம் சுத்த ஆரம்பிச்சிடணும். அதுங்கெல்லாம் நம்மளை பாதிக்காமல் இருக்கணும்ன்றதுக்காக பெருமாளுக்கு விளக்கேற்றது, சாம்பிராணி போடுறது, இந்த மாதிரி பண்ணுறதுன்றதாக ஸ்லோகம் சொல்றதுன்றதெல்லாம் சாயங்கால வேலையில் பண்ணணும்ன்றதாக சொல்லி அவ்வளோ இந்த சந்தியா காலம்ன்றதுல அசுரர்கள்லாம் சுத்தி இருப்பார்கள் நிறையாக. ஆகையினாலே நம்ம அந்த வேலையில பெருமாளை பூஜை பண்ணாங்க, நம்மளுக்கு ரட்சையாக இருக்கும் அப்படின்றதாக. அப்படி சந்தியா காலத்துல மடியில வச்சுட்டு அவன் என்ன பண்ணாருன்னு கேட்டா, முதல்ல கொல்லலையா நம்ம பிரகலாதனோட அப்பா, இவன் எடுத்த உடனே அப்படியே முடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் உள்ள கையை விட்டு ஆஞ்சியோ பண்ணி பார்த்தார். இப்பெல்லாம் இது பண்றாலும் ஹார்ட்ல என்ன கண்டிஷன், எவ்வளவு பிளாக் இருக்குன்னு ஆஞ்சியோ பண்றாலும் ஆஞ்சியோ பண்ணி பார்த்தா பெருமாள். எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க, ஏதாவது கொஞ்சமானும் இவர் மனசுல நல்லது இருக்கா அப்படின்றதாக பார்க்கணுன்றதுக்காக ஆஞ்சியோ பண்ணி பார்த்தா அப்படின்னு. அப்படி பார்த்தாங்க ஒண்ணுமே இல்லை, கம்ப்ளீட்டா இவன் பகவத் வேஷியாக இருக்கிறான் அப்படின்றதாக உளம் தொட்டு ஆழ்வார் சொல்றார். உளம் தொட்டுன்னா ஹார்ட்டை தொட்டு பார்த்தார், உள்ள கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணி பார்த்தார்.
என்னென்ன ஒன்றுமே இல்லை, நல்லதே இல்லாததுனால என்ன பண்ணாருன்னா அவனை பிடித்து போட்டாங்க. அந்த மாதிரியான பெருமாள் ஆரிமலை பொழித்தில் மன்னிக்கிற துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்கொங்க எப்பாடும் வேர்த்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஸ்தம்பத்திலேருந்து அந்த தூண்லேருந்து வெளியில வந்தாரோ அப்போ அந்த பெருமாள் கர்ஜனை பண்ணாராம். அந்த கர்ஜனையானது ஆகாசம் முழுக்க பரவிட்டு சத்தியலோகம் வரைக்கும் போச்சான். போனது மாத்திரம் இல்லை, பிரம்மா உட்கார்ந்ததான தாமரப்பூலேருந்து பிரம்மாவை கவுத்து பெரிய வைப்ரேஷன் வந்ததுன்னாக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக ஆகி பெருமாள் தாமரப்பூலேருந்து பிரம்மாவானவர் கீழே விழுந்தார். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அங்கேருந்து வெளியில வந்து அவனை முடிச்சார். அவனோட கொஞ்ச நேரம் சண்டை போட்டார். அவன் சண்டை போடச்சே அவன் பிடிக்கச்சே தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். அவன் எஸ்கேப் ஆகி போவான். அப்போ இந்திராதி தேவர்கள்லாம் உடனே கவலைப்படுவார். இந்த மாதிரியாக கொஞ்ச நேரம் ஒரு அந்த பெருமாளுக்கும் அவனுக்கும் யுத்தம் நடந்தது. எதுக்குன்னு கேட்டா சந்தியா காலம் வரணுன்றதுக்காக, பகலும் இல்லை ராத்திரியும் இல்லைன்றதான நேரம் வரணுன்றதுக்காக பெருமாள் இப்படி அவனோட யுத்தம் பண்ணார். அதுக்கப்புறம் அவனை சந்தியா காலத்திலே தன் மடியில வைத்து அங்கு அப்பொழுது அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் என் சிங்கப்பிரான் பிரான்னாக்கா இந்த பெருமாளை மாதிரி உபகாரம் பண்றவர் யாருமே கிடையாது. இன்ஸ்டன்ட் உபகாரம், நாளைக்குன்றதே கிடையாது. ஓகே ஆகட்டும் பார்க்கலாம், நாளைக்கு வாங்குவோம், இப்படி இன்று ரொக்கம் நாளை கடன்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அது பெருமாள் நாளைக்குன்னே கிடையாது, எல்லாம் இன்னைக்கே இன்ஸ்டன்டாக பண்ணக்கூடியவர். ஒரு பக்தனுக்காக வந்தார். மீதி எல்லாம் என்னன்னா 33 தேவர்கள்லாம் பிரார்த்திச்சு அப்படி வரணும். ஒரு பிரகலாதனுக்காக வந்தார் நரசிம்மன் அப்படிங்கிறாங்க சொல்லி ஒரு குழந்தைக்காக வந்தார். அதனால இன்னைக்கும் நரசிம்மர் இருக்கார் எல்லா இடத்துலையும்ன்றதாக சுவாமி தேசிகன் இதுல சொல்றார். ரத்ராஜ பஞ்சாசத்துல அது சொல்றார். அது ஒரு பெரிய விஷயம். இது சொல்றாரு பாகவதத்துல நரசிம்மாவதாரத்தை சொல்றது அத்தியுதம் அப்படின்றதான வார்த்தையை சுதந்திரமும் சொல்றாரு. அத்தியுதம்னு இந்த இது பெருமாளுடையதான அழகு எப்படி இருக்குன்னு கேட்டார். அத்தியுதம் வெரி பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்றதான மோஸ்ட் வண்டர்ஃபுல் அப்படின்றதான சொல்றாரு. கிருஷ்ணாவதாரத்தை எப்படி சொல்றேன்னா அற்புதம்னு தான் சொல்றாரு. தமத்புதம் பாலனம் அம்புஜேஷன் வண்டர்ஃபுல் அப்படின்றாங்க. நரசிம்மாவதாரத்தை சொல்லுங்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் மோஸ்ட் வண்டர்ஃபுல் அப்படின்றதான. அங்க கிருஷ்ணனை பத்தி தான் பாகவதம் சொல்லணும். ஆனா இந்த அவதாரத்தை பத்தி சொல்லுச்சு மோஸ்ட் வண்டர்ஃபுல். அது ஏன் அப்படின்னா 2 ரீசன் அது கொண்டு. திருமணி ஆழ்வார் காமிக்கிறார் அழகியான் தானே யார் இருக்கிறதே ரொம்ப அழகு அப்படின்றதாங்க. மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகம், அப்புறம் வாமனம், பரசுராமர், ராமன், கிருஷ்ணர் எல்லாரும் கடவுள். இதுல யார் பியூட்டிஃபுல்னு கேட்டார். அழகியான் தானே, அறிவுருவன் தானே. நிருசிம்மனா வந்தானே அவன் தான் ரொம்ப அழகு. திருவல்லிக்கண்ணியில போய் பாருங்க அழகிய சீக்கிரம் பெருமாள் அவர் தான் முதல்ல அங்க ஏற்படுத்தினார். அவருக்கு தனியா பிரம்மோத்சவம் தான் உண்டு. அந்த பெருமாள் தெல்லிய சிங்கம்னு தான் சொல்லி அந்த பெருமாள் மீதான அழகு அங்க அகோபில மடத்துல மாலோலன்னு தான் சொல்லி அகோபிலத்துல நவ நரசிம்மர்கள் இருக்கிறார்கள். லோலா அகோபில மாலோல ரோடகாரஞ்ச பார்கவாக யோகானந்த சந்திரமிட பாவனோ நவமூர்த்தையாகதான் சொல்லி 9 நரசிம்மர்கள். கருட சைலம்ன்றதாக பேர். கருட பகவான் தபஸ் பண்ணி பெருமாண்டத்துல கேட்கிறார். அன்னைக்கு பிரகலாதனுக்காக நீ அவதரிச்சு பல ரூபங்கள்ல பல காரியங்கள்லாம் பண்ணிய அப்போ அது எல்லாத்தையும் பார்க்கணும் நான். அதனால 9 விதமாக அந்த கஷேத்திரத்துல கருட பகவானுக்கு அன்னைக்கு நடந்த அத்தனையும் காமிச்சார். கம்ப்ளீட்டா அந்த பேர் பிரகலாதனை உருட்டி விட்டது, பிரகலாதன் படிச்சது, பிரகலாதனுக்கு என்னென்ன பாடம்லாம் சொல்லி கொடுத்தாரு அந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் அந்த மலையிலே இருக்கு. அந்த மாதிரியும் அதுல 9 விதமான நரசிம்மர்கள் அங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். அதுல ஒரு 650 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவாமி மேல்கோட்டையில அவதரித்து காஞ்சிபுரத்துல வந்து அவர் படிச்சிருந்தார். அந்த சுவாமிக்கு பெருமாள் சொப்னத்துல என்ன சொன்னார், உடனே அகோபிலம் வந்து சேரும் அப்படின்றதான. அகோபிலத்துக்கு போனார். அங்க ஒரு சன்னியாசி திடீர்னு வந்தார், வயசான சன்னியாசி. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டாரு,
நீர் இப்படியே சன்னியாசம் வாங்கிக்கோன்றதாக சொல்லி சன்னியாசத்தை கொடுத்தார். அவர் பிரம்மச்சாரி, 19 வயசு தான் ஆயிடுது. அவருக்கு காஞ்சிபுரத்திலேருந்து அவர் அங்கே போனார். கடிகாசலம் அம்மாளுதான ஆச்சாரியன், நடாதூர் அம்மாளுடையதான திருப்பேரனார், அவர்கிட்ட படிச்சிருந்தார். அப்போ சொப்னம் வரல, ஆச்சாரியன் கிட்ட சொன்னார், எனக்கும் பெருமாள் உத்தரவாச்சு, நீர் உடனே கிளம்பி அபகுலம் போன்றதாக. அங்க போனாக்க ஒரு உடுத்த சன்னியாசி வந்தார், வயசான சன்னியாசி வந்து இவருக்கு சன்னியாசத்தை கொடுத்தார். ராமானுஜர் சன்னதியிலேருந்து திருரண்டத்தை எடுத்து அவருக்கு கொடுத்து இவருக்கு சன்னியாசம் கொடுத்தார். சடகோபதி என்பதாக அவருக்கு திருநாமம் இட்டார். அப்போ உள்ள போனாக்க என்னன்னா பெருமாளை ஆராதிக்கணும். 9 பெருமாள் இருக்காங்க. எந்த பெருமாளை ஆராதிக்கிறதுன்னு தெரியலையே, நவமூர்த்தி. அப்போ மாதோல குசுமன்றதான அந்த பெருமாள் அவரே இவருடையதான கைகளில் எழுந்தருளி என்னை நீர் ஆராதியும் லட்சுமி குசுமன், லட்சுமியை மடியில வச்சுட்டு லட்சுமியா சமாலிங்கித வாமபாகம் லட்சுமி குசுமம் சரணம் பிரபத்தியேதான் சொல்லி அகோவிலே காருட சைவமத்தியே கிருபாவசாத் கல்பித சன்னிதானம் லட்சுமியா சமாலிங்கித வாமபாகம் லட்சுமி குசுமம் சரணம் பிரபத்தியன்னு தாயார் அப்படி பெருமாளை அனுப்பிச்சிருக்கார். திருமஞ்சம் சுவாதி திருமஞ்சம் போது பெருமாள் சேவை பண்ணி வைப்பாங்க. அப்போ அப்படியே பின்னாடி திருப்பி காமிப்பா, தாயாருடைய கை அப்படி பெருமாள் முதுகில் இடுப்பு வரைக்கும் போய் அப்படி அனுப்பிச்சுட்டு இருக்கும் அப்படின்றாங்க. அப்படியே பெருமாள் பார்க்கல சார்ந்து புன்செருப்போட தாயார் இருப்பார். அப்படி லட்சுமியா சமாளிக்கிறது இவரும் தாயார் அனுப்பிச்சுட்டு இருப்பார். இந்த மாலோல நரசிம்மனை ஆராதிக்கணும்னு அவரே இவர் கையில வந்தார். அவரை எடுத்துட்டு ஒவ்வொரு ஊரா சஞ்சாரம் பண்ணிட்டு ஆழ்வார் திருமலைக்கு போய் ஆதிவன் சிடகோப சுவாமிக்குதாக அவருக்கு அந்த பட்டம் கொடுத்தது. நம்மாழ்வார யாரோ கோவிலிருந்து எடுத்து எங்கேயோ ஒரு குளத்துல போட்டாங்க. அப்போ என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த ராஜா, அந்த ஊர் ராஜாவை கூட வச்சுட்டு அந்த ஏரி கரைக்கு போய் இவர் கண்ணிலும் அனுசந்தானம் பண்ணாராம். உள்ள குளத்திலேருந்து ஆழ்வார் தானே மேலே வந்து இவர் கைக்கு வந்தார். அப்புறம் அவரை அந்த பிரதிஷ்டை பண்ணார் புரியும். அதனால என்னன்னா பெருமாளுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆழ்வார் மறுபடி ஆதிநாத பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆழ்வாருக்கு பெருமாள் கிடைச்சார், பெருமாளுக்கு ஆழ்வார் கிடைச்சார், 2 பேருக்கும் சந்தோஷம். அதனால பெருமாள் என்ன இது சொன்னாருன்னு கேட்டாக்க, பெருமாள் பார்த்து வன் சடகோபன், வன்னாக்க உதாரண வள்ளல்னு தான் ஆழ்வாரை திருப்பி கொடுத்தேன். அதனால வன் சடகோபன். ஆழ்வார் என்ன சொன்னார்னா, பெருமாள் ஆதிநாதன், அவர்ல இருக்கிறதான ஆதின்றதை உங்களுக்கு கொடுக்கிறோம், ஆதிவன் சடகோபட்டியர் அப்படின்றதான சொல்லி அந்த புளிய மரத்துக்கு போறதான அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல ஒரு தூண்ல ஆதிவன் சடகோப சுவாமியினுடையதான பிம்பம் அங்கேயும் இருக்கு. காஞ்சிபுரத்துல மூத்துக்கால் மண்டபம் இருக்கு, அதுலேயும் இவர் ஆதிவன் சடகோப சுவாமி கட்டினதுதான், அங்கேயும் அவருடையதான பிம்பம் இருக்கு. அதே மாதிரியாக திருப்பதியில படிக்கட் பண்ணதும் இவர் தான். அந்த காளி கோபுரம் வரைக்கும் அந்த காலத்துல படிக்கட்டுகள் அது போட்டவரும் இவர் தான். அந்த ஆதிவன் சடகோப சுவாமி இப்படி நரசிம்மனை ஆராதிச்சு அவர்கள் வழியில வந்ததுதான் அகோபிலம் நடந்ததாக. இன்னைக்கு 59 வருஷமா அதே பெருமாளை அவர்கள் ஆராதிச்சது. வன் சடகோபர் அப்படின்றதாக சொல்லி இந்த பேருன்றது இதுலயே தான் அவ சைன் பண்ணுவான், வேற இதுல சைன் பண்ணும். சி சடகோபர் சி அப்படின்றதுதான் சைன். எந்த ஆச்சாரியன் வந்தாலும் இப்ப 46வது வட்டம் ஸ்ரீமத் அழகேசிங்கர் ஸ்ரீமதே சிவகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் அவரும் அதே மாதிரி தான். அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாரும் இப்படிதான் போடுவார்கள். பல இதுல ஸ்ரீரங்கத்துல வெள்ளகோபுரம் கட்டினார் அவர். இன்னும் பல காரியங்கள்லாம் பண்ணி அப்படி இன்னைக்கும் அவர் அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் எல்லாம் போய் சேவிச்சாங்க. என்னன்னு கேட்டாங்க, சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளையல்லவன் வாய்ந்ததாக பெருமானிடத்திலே நம்ம பிரார்த்திக்க வேண்டுவதாக அந்த சுமாவதாரத்தை இப்படி இந்த பாசுரத்தினாலே சொல்லி அந்த பெண்களுக்கும் என்ன சொன்னார், நப்பின்னையினுடையதான இது சம்பந்தத்தை பெற்றிருந்ததான நீங்கள் புகலிடம் இல்லைன்றதாக அகதிகளுக்காக சொல்லக்கூடாது. தாயார் கடாட்சம் வந்ததுன்னாக்க என்னுடையதான பரிபூர்ண அனுகிரகம் எப்பவும் இருக்கும்ன்றதாக சொன்னார். அதனால என்ன பண்ணணும்னா, இங்கிருந்து போந்தருளி உன்னுடையதான பள்ளி கட்டிலிருந்து நீ என்ன பண்ணணும்னு கேட்டா,
நீ பூவை பூவண்ணா நின் கோயில் நின்று இங்கனே போந்தருளி சீரிய சிங்காசனத்துடைய சீரிய சிங்காசனம் பெருமாளுடைய அந்த ஆதிசேஷன்றதான சிங்காசனத்தில் எழுந்தருளி நம்மளுக்கு எல்லாம் மோட்சத்தை கொடுக்குறாங்க. நம்ம யாரு இப்படின்றதான பெரிய ஒரு பேலஸ் இருக்கு, பெரிய இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, கோட்டையெல்லாம் இருக்கு, அதுக்குள்ள நம்மள விடுவாளா இங்க வராதுதான். அப்படி இத்தனை நாள் சம்சாரத்திலே இருந்ததான நமக்கும் பெருமாள் சாமியமான தனக்கு சமமான ஆனந்தத்தை கொடுக்கிறான்றதுனாலே அது சீரிய சிங்காசனம். அது மாத்திரம் இல்லை, அந்த புறத்தில் இருந்து சொல்றதான வார்த்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதான சொல்லி அது சிங்காசனத்திலே இருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதாகவும் அப்படி சொல்றார். அது ராஜா எல்லாமே உத்தரவு போடுவாங்க, அந்த புறத்தில் நான் என்ன ஆர்டர் கொடுத்தாலும் அது செல்லக்கூடாது அப்படின்றாங்க. அதெல்லாத்தையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. சபையில நான் என்ன சொல்றேனோ அதுதான். அதனால்தான் கைகேயி தசரதன் கிட்ட என்ன கேட்டிருக்கா, தெய்வத்தெல்லாம் அங்க நிறைய தெய்வ சிலைகள்லாம் இருந்தது, அந்த புறத்துல சொன்னது செல்லாதுன்ற ரூல்ல நம்மளுக்கு கொடுத்த வரத்தெல்லாம் கேன்சல் பண்ண போறாங்களேன்னு அத்தனை தெய்வ சிலையும் சொல்லி இந்த தெய்வங்கள் பேர்லாம் சத்தியம் பண்ண நீ சொன்னது உண்மைன்றதாங்க, வரம் கொடுத்தேன்றதுக்கு சத்தியம் பண்ணேன், ராமன் பேர்ல சத்தியம் பண்ணேன் அப்படின்றதாக அவன் இன்சிஸ்ட் பண்றான். அவ்வளவு தூரம் அப்படிப்பட்டதான சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளையோ என்பாவாய். ஐயோ என்ன கஷ்டப்பட்டோ நீங்க எல்லாரும் உத்தர எழுப்பிட்டு மற்றவாடெல்லாம் எழுப்பி நப்பினை பிராட்டியும் என்னையும் எழுப்பி இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதான நீ கேட்க வேண்டும். உன்னுடையதான அந்த கிருபையான வார்த்தையும் பார்வையும் எங்களுக்கு கிட்ட வேண்டும்ன்றதான இந்த உயர்ந்த பாசனத்தில் சொல்றார். அடுத்த பாசனம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த பாசனம். அதில் பல அவதாரங்கள் எல்லாத்தையும் சொல்றார். அந்த பெருமாளுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணணுன்றதான விஷயத்தையும் சொல்லி கிருஷ்ணாவதாரத்திலே இருக்கிறதானும் நாமாவதாரத்திலே இருக்கிறதானும் அந்த சிறப்புகள் எல்லாத்தையும் சுருக்கமா ஒரே வார்த்தையிலேயே சொல்றதுன்றதான சொல்லி அழகான பாசனம் நாளைக்கும் இதே மாதிரி எல்லாரும் நாளைக்கும் வந்திருந்து ஆண்டாளுடையதான அனுகிரகத்தை பெற வேண்டும். ஸ்ரீரங்க பூர்வ சகஜ கதீசான பதாசிரியம் ஸ்ரீவத்ச வம்சதிலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः ஸ்ரீமதே ராமானுஜாய நமः ஸ்ரீமத் ராமமுனியே நமः சதமக மணிநீலா சாருகல்லாரஸ்தா கணபத நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்துः அலக வினீதாபி சத்திராவிதநாதா விலசத்து ஹித்ரோதா வித்தஜித்தாத்மஜா நமः ஸ்ரீமத்யே கோதாயே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுததே கோதாயே நித்யமங்கலம். स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महिषीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. मङ्गलाशासनपरैः मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सुकृताय